அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் சம்பல்ங்கிற பகுதி, சம்பல்ங்கிறது ஒரு டேஞ்சரான ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிற மக்களை எல்லாம் உயர் சாதி ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு சிறுபான்மை மக்கள், தலித் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அந்த சம்பல் இருந்துச்சு. அந்த சம்பல்லேருந்து அந்த பூலான் தேவி இந்த கேள்விப்பட்டிருப்பேன். சம்பல் பள்ளத்தாக்கில் பூலான் தேவி அவளுடைய குடும்பம் புருஷனையெல்லாம் கொண்டாங்க இந்த ஆதிக்க சாதியினர். அவள் துப்பாக்கி எடுத்து தீவிரவாதியாக மாறி ஐம்பது பேரையும் கருவறுத்து பிறகு தெரிஞ்சு வந்து போட்டிக்கிட்டு எம்பியாவெல்லாம் போனாங்கிற கதையெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மண்டக்கணம் பிடித்தவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த சம்பல் பகுதி. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அது ஒரு 500 ஆண்டு பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல் கீழே எங்களுடைய கடவுளுடைய சிலை இருக்குது, அதை ஆய்வு செய்யணும்னு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. பள்ளிவாசலில் இப்போ கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டோன்னு என்ன செய்கிறான் அந்த நீதிபதிலாம் அப்படி தான் இருக்காங்க. நீதிபதினு சொல்கிறவனுக்கு நீதிக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம நாட்டில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த நீதிபதி என்ன சொல்கிறான்னு கேட்டால் அதை ஆய்வு செய்யுங்க, அகழ்வாராய்ச்சி செஞ்சு பாருங்கள், தோண்டி பாருங்கள், கீழே என்னமாச்சு இருக்குதான்னு தோண்டி பாருங்கன்ட்டு அவன் தீர்ப்பளிக்கிறான். அப்போ இந்த தீர்ப்பளித்தவன்னு என்ன செய்கிறாங்கன்னா தோண்டி பார்க்குறதுன்னு வர்றாங்க. வந்தால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ காலையில் மனு போடப்படுது, சாயந்தரம் தீர்ப்பு. காலையில் மனு போடப்படுது, உங்கள் ஆதாரம் என்ன, உங்கள் வாதம் என்னெல்லாம் கேட்கவும் இல்லை. அது எந்த அவகாசம் கொடுக்கல, மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கல. எந்த ஒரு உத்தரவு பிறப்பித்தாலும் என்ன செய்யணும், உத்தரவு பிறப்பிக்கிறேன், நீங்கள் மேல் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு 10 நாள் டைம் கொடுத்து தான் எந்த தீர்ப்பு வழங்குவாங்க. இதில் மேல் கோர்ட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அன்னைக்கு காலையில் போட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஆர்டர், அடுத்த நாள் காலையில் அதிகாரிகள்லாம் சோதனைக்குன்னு வர்றாங்க அகழ்வாராய்ச்சி செய்கிறதுக்கு. அவங்க வந்தால் பரவாயில்லை, வரும்போதே இந்த காவிகளை கூட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பள்ளிக்கு வர்றாங்க. அதிகாரிகள் வர்றாங்கன்னு சும்மா இருந்துருவாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு வரும்போது மக்கள் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. தடுத்து கலவரமானவனை துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேரை கொண்டு விட்டாங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் 5 முஸ்லீம் சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த துப்பாக்கி சுடக்கூடிய காட்சிகள்லாம், வீடியோ காட்சிகள்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் வந்திருக்கிற காட்சி பார்க்குறீங்க. அந்த துப்பாக்கி சுடுற காட்சி எல்லாமே இப்படி உயரத்தில் தான் சுடுறாங்க. இப்படி தான் சுடணும், சுடுறதா இருந்தால் சுட்டு தான் ஆகணுங்கிற நிலை வந்துச்சுன்னு சொன்னால் வானத்துணைக்கு முதல் சுடணும். 2 களையல்னு சொன்னால் சுடுவேன் மர எச்சரிக்கணும். அதுக்கும் இல்லைன்னா துப்பாக்கியுடைய அந்த குடல் தரையை நோக்கி தான் காட்டணும், காலில் தான் சுடணுமே தவிர இப்படி சுடக்கூடாது. அவன் இப்படி சுடுறான். அந்த படத்தை பார்த்தா தெரியும். அந்த துப்பாக்கி சுடுற காட்சியை கொல்லணும்னு சொல்கிறது. அதாவது இங்கே சுட்டா செத்துருவான்னு தெரிஞ்சுக்கிட்டே, இங்கே சுட்டா செத்துருவான்னு தெரிஞ்சுக்கிட்டே சாவடிக்கிறதுக்கே சுடுறான். அப்போ மாதிரி சுட்டு 5 பேரை நெஞ்சுதான் காலி பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் இந்த வீடியோலாம் வந்த பிறகு மாட்டிக்கிறவங்க நாங்கள் சுடலைன்னு மறுக்கிறாங்க. ஆனால் வீடியோ ஆதாரங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு சம்பவம் இது மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கியான் வாபிங்கிற ஞானவாபி பள்ளிவாசல்லையும் இதே மாதிரி அந்த ஹவுலில் சிவலிங்கம் இருக்குது என்று சொல்லி அதையும் ஆய்வு செய்ய சொல்லி அதில் ஒரு பகுதியை பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனு போட்ட உடனே. அதே மாதிரி நேற்று நெஞ்சிருக்கிறாங்க, முந்த நாள் போய் தாஜ்மஹால் எங்களுக்குள்ளே தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இப்படி ஒன்று எங்களுடையது, எங்கள் கோயில்னு சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி தகராறை கிளப்பி ஒரு மக்கள் மத்தியில் அந்த வெறுப்பு விதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் வேலை செய்கிறது. அரசாங்கம் அதுக்கு துணையாக நிற்கிறது. ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி பாபர் மசூதி பிரச்சனை வந்த உடனேயே 1991ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது என் பள்ளி என் கோயில் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் போனோம்னா நாடாக இருக்காது. அதனால 1947 இந்த பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு, இடிச்சுப்பிட்டீங்க போயிட்டீங்க வந்துருச்சு. இப்போ தான் சட்டம் இயற்றுகிறோம். இந்த சட்டம் இயற்றின பிறகு எந்த ஒரு பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலோ கோயிலோ சர்ச்சோ புத்த விகாரங்களோ குருத்துவாராக்களோ எதுவாக இருந்தாலும் சரி 47 யார் கையில் இருந்துச்சு அவங்களுக்கு உரியதான். சுதந்திரம் அடையும் போது கோயிலையே அபகரித்து நான் பள்ளிவாசல் ஆக்கியிருந்தாலும் 47 என்கிட்ட இருந்துச்சு, அது பேசக்கூடாது, வழக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தெளிவான சட்டம் இருக்குது. சட்டத்தில் எப்படி இருக்குது, ஒரு இந்துக்களை நம்ம பள்ளிவாசலை அபகரித்து கோயிலாக மாற்றி வச்சுருக்கிறான்னு வைங்க, 47 நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. சுதந்திரம் அடையும் பொழுது யார் கையில் என்னென்ன வழிபாட்டு தலம் இருந்துச்சோ அது அவங்களுக்கு தான் உரியது. அதில் மற்றவங்க உரிமை கொண்டாடி வழக்கு போடக்கூடாது, அதை சட்ட பிரச்சனை ஆக்கக்கூடாதுன்னு தெளிவான ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அப்போ தெளிவான அந்த சட்டத்துக்கு மாற்றமாக நீதிபதிகள் தீர்ப்பளிக்கலாம். அகழ்வார் இந்த கேஸை எடுத்துக்கொள்ளக்கூடாதா, சட்டப்படி இந்த கேஸை எடுத்துக்கொள்ள முடியாது, சட்டப்படி தள்ளுவேன்னு சொல்லணும். அதை விட பள்ளிவாசல் பாபர் மசூதிக்கு ஒரு தீர்ப்பளித்தாங்கல்ல, 5 கூமுட்டைகள் சேர்ந்து நினைஞ்சாங்க
தீர்ப்பளித்தாங்க. அந்த பள்ளிவாசல் வந்து பள்ளிவாசலை அது அவங்க நம்புகிறாங்க, அங்கே தான் ராமர் பிறந்தார், அதுவும் ராமர்கிட்ட கேட்ட தீர்ப்பளிச்சாங்கிறான். ஒரு நீதிபதி என்ன செய்கிறான், ராமர்கிட்ட கேட்டான், அவர் சொல்லிப்படி தான் தீர்ப்பளிச்சேன்லாம் சொல்கிறான். அப்போ இப்படி இந்த தீர்ப்பளித்தாங்கல்ல, அந்த தீர்ப்புனையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரியான கேஸுகள் இதோட முடிய வேண்டும், இது அல்லாத வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு இந்த கேஸ் மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பில் அநியாய தீர்ப்பு சொன்னாலும் லேசாக உறுத்தி இருக்குது. இப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கோயிலுன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா என்ன வருதுங்கிறதுனால அந்த 91 சட்டத்தை மென்ஷன் பண்ணி இனிமேல் எந்த ஒரு பள்ளிவாசல் விஷயமாகவும் இப்படி கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த 5 பேர் சேர்ந்து அளித்த தீர்ப்பில் இருக்குது, சட்டத்திலையும் இருக்குது, தீர்ப்புலையும் இருக்குது. அதை மீறி என்ன செய்கிறான், எந்த கோர்ட்டில் எந்த பள்ளிவாசல் போனாலும் உடனே அகழ்வாராய்ச்சி செய்யறேன்னா என்ன அர்த்தம், உள்ளுக்கு இருந்து என்னத்தையா கொண்டாந்து வச்சுட்டு ஏமா இருந்துச்சு என்று சொல்கிறது தானே. அவங்க 500 பேர் வருவாங்க, நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டியே, அவனே கொண்டாந்து வைப்பான், பாபர் மசூதியில் வச்ச மாதிரி அவனே எடுப்பான். ஆமாம், கீழே ஒரு தூணு கிடந்துச்சு, அந்த தூணில் பிள்ளையாரெலாம் இருந்துச்சுன்னு கேட்டான்னா முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ இந்த மாதிரியாகத்தான் பாபர் மசூதி நடந்தது. அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட மக்கள் தான் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி நேற்று முஸ்லீம் எம்பிக்கள், முஸ்லீம் லீக் எம்பிக்கள், வேறு கட்சியில் உள்ள முஸ்லீம் எம்பிக்கள்லாம் அந்த இடத்துக்கு சம்பளுக்கு போகிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறான். என்ன நடந்துச்சுன்னு ஆய்வு செய்வதற்காக போகிறாங்க. என்ன செய்யலை, 10 கிலோமீட்டருக்கு அப்பால் தள்ளிட்டான், வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சட்டமீறல் போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம விழிப்போடு இருக்கணும். இந்த அரசாங்கத்தை நம்பிலாம் வேலை இல்லை. பழங்கால பள்ளின்னு பெருமை அடிக்கிற பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா இடிச்சு போட்டு புதுசாக கட்டி போடுங்க. பழங்கால பள்ளிவாசல் 400 வருஷம் பள்ளிவாசல் 500 வருஷம் பெருமை அடிச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆப்பு வச்சுருவான். 500 வருஷம் ஆச்சுன்னா என்ன செய்வான், இது பாபர் தான், அந்த பாபர் கட்டினார், அந்த இடத்துல ஒரு கோயில் தான் இருந்துச்சுமா. பழங்காலத்து பள்ளிவாசலை இடிச்சுட்டு புதுசாக கட்டி விடுவது தான் நமக்கு சேஃப்டியை தவிர அரசாங்கம் பாதுகாக்கும், போலீஸ் பாதுகாக்கும், நீதிமன்றம் பாதுகாக்கும், சட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றும் பாதுகாக்காது. எல்லாம் என்ன டோட்டலாகவே உலகத்தில் எங்கேயும் இல்லாத நாசக்கேடாக்கி போயிட்டு இருக்கிற நாடுங்கிறது விளங்கி கொள்ள வேண்டும். அது ஒரு தகவலுக்காக பதிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.